Hey hi guys. 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 முடியல தலைவரே, முடியல தலைவரே. எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிவி தான் வந்து வாங்க போகிறோம். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நீங்கள் ஒரு புதுசாக ஒரு டிவி வாங்க போகிறீங்க, எனக்கு அதை பற்றின ஐடியாவே இல்லை ப்ரோனா இந்த வீடியோ டில் த எண்ட் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஐடியா உங்களுக்கு அட்லீஸ்ட் எந்த டிவி வாங்குறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துடும். ஆஹா. ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்க்கு தான் 47 இன்ச் டெஸ்க் ஒன்றுக்கு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 43 இன்ச் டிவி வாங்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது 2 வாட்டி வந்து ஷோரூம் போயிட்டு வந்துட்டாங்க. பட் அவங்களுக்கு வந்து இன்னுமே எந்த டிவி வாங்கணும்னு அவங்களுக்கு கிளியரான ஒரு இது இல்லை. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா சோனி வந்து ஃபஸ்ட் சாய்ஸ்லையும் செகண்ட் வந்து சாம்சங் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சாம்சங் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய ஹோம் அப்ளைன்சஸில் வந்து சாம்சங் தான் இருக்குது. ஸோ வேல்யூ ஃபார் த மணியாக நான் கன்சிடர் பண்ணுவேன் அதை. ஸோ அங்கே போயிட்டு தான் என்ன இதெல்லாம் நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கு டிவி பற்றி அவ்வளோ இன்ஃபர்மேஷன் எதுவும் தெரியாது. அங்கே போயிட்டு நான் ஷோரூமில் போயிட்டு உங்களுக்கு மீதி வீடியோஸ்லாம் எடுக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக யாருமே டிவிலாம் பார்க்க மாட்டாங்க. எப்பவுமே ஃபோன் தான் யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ நிறைய வீட்டில் நிறையா மூவிஸ்லாம் இப்போ ரீசெண்டாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து சரி ஒரு டிவி ஒன்று வாங்கினா பிக் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி வாங்கலாம்னு ஒரு பிளானில் இருக்கும். ஸோ எல்லாமே ஷோரூமில் போய் நம்ம மீதாக டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்சங் ஷோரூமில் பார்த்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நல்லாவே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏதோ டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் சொல்லி மோஸ்ட்டாக அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து எதுவுமே ஒழுங்காக புரியல. இன்னும் 2-3 ஷோரூம்லாம் பார்த்துட்டு வாங்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். இன்றைக்கி வாங்குவோமான்றதே ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது. வெளியில் போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு வேறு ஏதாவது மற்ற ஷோரூமில் என்ன சொல்கிறாங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்துருக்குறோம். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சோனி வந்து எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, இப்போ போயிட்டு சோனி அது என்ன இதெல்லாம் பார்த்துட்டு இது பேப்பர் ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு ஆர்டர் கொடுத்துருவோம். இன்றைக்கி ஈவினிங் வந்து வந்துடும்னு சொல்லுவாங்க. போய் அது என்ன இதெல்லாம் நம்ம கேட்டு விசாரிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து சோனி ஷோரூமில் தான் இருக்கோம். எல்லா வேலையும் வந்து ஒர்க் ப்ராசஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எந்த டிவியில் எடுத்துருக்கோன்னு அப்டேட் பண்ணுறேன். டிவி வந்து ஒரு நாளாவது இப்போ தான் இன்ஸ்டாலேஷனுக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2000 years later. இது சோனியோட ஒரு 43 இன்ச் 4K டிவி. ஸோ இதோட அவுட்புட் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. கிறிஸ்டன் கிளியராக இருக்குது பிக்சர். அதேமாதிரி இந்த கலர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், சவுண்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டிவியோட டீட்டெயில்ஸ்லாம் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த டிவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் ஒரு வாட்டி போய் செக் பண்ணி கண்டிப்பாக இந்த டிவி நீங்கள் வாங்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 41,000 வந்தது. ஸோ உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் போய் செக் பண்ணி வாங்க.